இந்த வருஷத்துக்கு கொடுத்த வாக்குதலை தியானித்து நாம் அடுத்துவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன். திறந்த வாசலை என்று பார்க்கிறோம். வாசல் அல்ல, வாசலை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் திறந்துட்டான். அதாவது வாசலை முடிச்சு நமக்கு ஓபன் பண்ணிட்டான். வாசலை திறந்துட்டான். வாசலை என்று சொல்லும் போது ஓபன் ஆயிடுச்சு. திறந்த வாசலை என்று நாம் பார்க்கிறோம். 3:20 வாசிப்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவருடைய வாசல் திறந்த வாசல், அவருக்கு வாசலை இங்கே திறந்தால் கதவை திறக்கணும். என்ன பண்ணணும்? அவர் சொல்ற திறக்கணுமா? நீங்க ஜெபிக்கணும், நீங்க பாடணும், நீங்க தேவனை ஆராதிக்கணும் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். இந்த நாட்கள் நான் வெளியில அனைவருடைய செய்திகளை கேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உறவாடலை கூட தான் அதிகமாக பேசியிருக்கிறாங்க. கடவுளோடு கூட உறவாட வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. தேவனோடு கூட அதிகமான ஐக்கியம் கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. காரணம், இந்த கடைசி காலத்துடைய அறிகுறிகளை, அடையாளங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆரம்பம் இதனால அவர் வருகைக்குரிய ஆரம்பங்கள் இருக்கிறபடினாலே, இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறபடினாலே அவரோடு கூட ஒரு ஃபெலோஷிப், அதாவது ஐக்கியம் பண்ண வேண்டும். அவரோடு பின்னி உறவாடுகிற ஒரு ஐக்கியம் பண்ண வேண்டும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இந்த வசனங்கள் படிக்கும் போது வசனத்தில் பல வியாக்கணங்கள், பலவிதமான வித்தியாசமான தன்மைகளை கர்த்தர் பேசுவார். ஒரே வசனத்தில் பலவிதமாய் தேவன் பேசுகிற அர்த்தம் உள்ளவர். அதனால் அவருடைய திறந்த வாசலை தேவன் திறந்து விட்டார். இதோ திறந்த வாசலை என்று பார்க்கிறோம். அவருடைய இருதயம் நமக்காக ஆசீர்வதிப்பதற்கு திறந்தாயிடுச்சு. பட் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கதவை திறந்தார். திறக்கிறதும் மூடுவது யார்கிட்ட இருக்குது? நம்மிடத்தில் தான் இருக்குது. அவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். ஜென்டில் காட். யாரையும் வற்புறுத்தவே மாட்டார். திறந்தார். நம்முடைய உள்ளத்தின் கதவை திறந்தால் அவர் உள்ளே கடந்து வருகிறவராக இருக்கிறார். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எடுத்து நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த உவமையை இயேசு அவர்களுடன் சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவையின் கருத்தை அறியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு வாசல் என்று சொல்லும் போது ஏதோ உலக ரீதியான ஒரு வாசலாக எண்ணினோம். பட் நீங்க சொல்லுகிறா அவர் சொன்ன கருத்தை என்ன செய்யவில்லை அவர்கள் அறியவில்லை. இன்றைக்கு இந்த கருத்தை அறிஞ்சுக்கிட்டீங்களா? வாசல் என்றால் என்ன? இதயம். கதவு என்றால் இதயம் தான். அவருடைய வாசல் திறந்த வாசலாக இருக்கிறது. நம்முடைய கதவை திறக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் இதயத்தின் மூலமாக இடைப்பட, இதயத்தோடு இதயமா பழகணும். அதுக்கு எல்லாமே ஆட்ல தான் வரணும். நான் மாத்திரமல்ல, பல சபைகள் நேற்று ஒரு செய்தியை நான் கேட்டேன். அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராபசி, ஒரு மெசேஜ் கொடுக்குறார். அவர் சொல்ற உள்ளத்துல வர வேண்டிய ஒரு காலம் வந்துச்சு. இனிமே உதட்டுலாம் பழகிற ஒரு காலம் கிடையாது. மனசார அவர்கிட்ட பழகணும். அப்பதான் பாதுகாப்பு நமக்கு. இங்கே சீசனுக்கு அந்த உவமையை சொல்லுகிறார். அந்த கிறிஸ்தவர்களே அந்த கருத்து அறியாமல் இருக்கிறார். இனி ஒரு நாட்கள்ல எல்லாவற்றையும் அறியணும். பாதுகாப்பு வேண்டும் நமக்கு. இந்த ப்ராபசி கூடிய சொல்றாரு, இன்னும் 10 வருஷத்துல 70% மக்கள் உலகத்தில் இல்லாதபடிக்கு மருந்திலே அடிக்க போறாங்க. அதுக்கு பாருங்க, இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிடுக்கு ஃப்ரீ இன்ஜெக்ஷன் வந்துருச்சு. அதுக்கு ஃப்ரீ இன்ஜெக்ஷன் வருது. அதுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ண போறாங்க? அப்பேற்பட்ட ஒரு காலத்துக்கு வந்துட்டு. ஏன்னா உலகத்துல ஜனங்கள் பெருத்துட்டாங்க. உலகத்தின் ஜனங்கள் பெருக்க பெருக்க வறுமைகள், இல்லாமைகள், உணவு பற்றாக்குறை, பஞ்சங்கள், தண்ணீர் பஞ்சம் இப்படிலாம் இருந்தாங்க. உலக அளவில் யோசிக்கிறாங்க. என்ன பண்ணும்? 70% மக்கள் என்ன பண்ணும்? மருந்தை கொடுத்து என்ன பண்ணும்? எடுத்துணும், உயிர் எடுக்கணும் பிளான் நடந்துட்டு இருக்கான். இவையெல்லாம் தேவனுடைய வருகைக்கு அடையாளங்கள். அதனால் இப்பேற்பட்ட ஒரு காலத்தில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம் உறவுகள் பாதுகாக்கப்படவும், நம்முடைய சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி பழக வேண்டும்? உள்ளத்திலிருந்து பழகணும். மனசளவுல, அதாவது நம்ம இதயம் ஏங்கணும். அதுக்கு இதய துடிப்பு இருக்கணும். அவருக்காக செய்யணுன்ற ஒரு இதயத்துல ஒரு துடிப்பு நமக்குள்ளா இருக்கணும். இதயம் துடிக்கணும் நமக்காக. ஐயோ ஆராதனையா, இதயம் துடிக்க வேண்டும். ஐயோ தேவனை ஆராதிக்க வேண்டும் அல்லவா, நான் போய் ஜெபிக்க வேண்டும் அல்லன்னு சொல்லி இதயம் துடிக்கணும் நமக்குள்ளாக. அவர் இதயம் துடிக்கிறது. ஆராதிப்பீர்களா என்று சொல்லி தேவனை இதயம் நமக்கை துடிக்கிறது. ஜீவனை கொடுத்தவர் அல்லவா நமக்காக. தாயின் கருவினை உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட உறவு அல்லவா அவருடைய உறவு. மற்ற யாவரும் பிறந்த போது பார்த்தார்கள் குழந்தையை, வளரும் போது நண்பர்கள் பார்த்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு கணவனை பார்த்தோம், மனைவியை பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம். தேவன் அப்படி அல்ல. அந்த உறவை நாம்
நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இங்கே அந்த ஓமையை சொன்ன போது அந்த கருத்து அவர்கள் அறியல, சீஷர்கள் அறியவில்லை. அந்த கருத்தை கேட்கிறார்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சீஷர்கள் கேட்கிறார்கள். அந்த கருத்து, அவர் சொன்ன கருத்து விளங்கவில்லை. நம் வாழ்க்கையில் கூட அந்த கதவு என்ற ஒரு காரியம் எப்படி இருக்கிறது, உலக ரீதியான ஒரு கதவை திறக்க போகிறார் என்று யோசிக்கிறோம். அப்படியாகத்தான் அந்த வேதத்திலிருக்கிற காரியங்கள் சொல்லப்படுவது போல் இருக்கிறது. உலக ரீதியான ஒரு பிராஸ்பரிட்டிக்காக கதவு திறக்கும் என்று சொல்லி, அப்படி அல்ல. அதை தொடர்ந்து படிக்கின்ற போதுதான் அங்கே 20 வாசிக்கிறோம், இதோ வாசற்படிட்டு கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை. அப்படியானால் நம்முடைய கதவை திறப்பதினால் அவருக்கு என்ன பலன்? நம்முடைய வீட்டு வாசலின் கதவை திறப்பதினாலே அவருக்கு என்ன பலன்? வீட்டு வாசலை சொல்லவில்லை, நம்முடைய இதயத்துடைய வாசலை சொல்கிறார். மனசு திறக்கப்படணும். இனி ஒரு நாட்கள் இதயம் தேவனுக்கு எதையாவது செய்யணும், துடிக்கணும். நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம இதயம் பாருங்க, இதயம் நம்மளுடைய மனசுல பண்ணுங்க, ஏதாவது செய்யணும் துடிக்குதா இல்லைங்களா? யாராவது ஒரு உறவினர் என்ன பண்ண, நமக்கு ஏதாவது செய்யணுன்ற துடிப்பு வருதா இல்லைங்களா? நமக்கு பதிலா இல்லைங்களாமா? துடிக்கிறோம் இல்லைங்களா? இனி ஒரு நாட்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு நமக்கு இருக்க வேண்டும். போதும், பாதுகாப்பற்ற உலகத்தில் நாம் வாழப்போகிறோம். இனி ஒரு நாட்கள் தேச தலைவனால் பாதுகாக்க முடியாது. தனிப்பட்ட ஒவ்வொருவரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனை ஆராதிக்கிற விதம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த சொன்ன ஓமையின் கருத்தவளுக்கு அறியலாம், அறியாமல் இருந்தபடினால் தான். அடுத்த வசனம் வாசிங்க, 7. மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று, நான் தான் வாசல், நாம் ஆடுகள், நானே வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவா? என் இதயம் திறந்திருக்கு, மெய்யாகவே மெய்யாகவே. அவர் சொல்லுகிறா, என் இதயம் மூடி இல்ல, உன் இதயம் மூடிட்டு இருக்கு. உன் மனசு எங்கேயோ இருக்கு, உன் மனசு உலகத்தோடு ஒன்றி போகிறது, உன் மனதை எங்கேயோ சிந்திக்கிறது. மெய்யாகவே மெய்யாகவே என் மனம் திறந்து விட்டேன் உனக்காக. என் மனதிலே நீ குடிகொள்ளும்படியா ஏங்குகிறேன். என் மனதிலே உடைய கிரிகளை யோசித்து அதை சந்தோஷப்படுத்தும்படியாக ஏங்குகிறேன் நான். அங்கே அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாக. எதற்கு? மெய்யானவர் அவர், சத்தியம் உள்ளவர். நான் பொய் சொல்லி சத்தியம் என்று சொல்லுவேன், அப்படி அல்ல, மெய்யாகவே மெய்யாகவே. நான் யாராயிருக்கிறேன்? ஆடுகளுக்கு வாசல். நாம் ஆடுகள், அவர் நாம் மெய்ப்பராயிருக்கிறார். வாசல், நான் வாசல், மெய்யாகவே சொல்லுகிறேன். நாம் எப்படி சொன்னோம் இந்த ஆண்டு தெரியாது, அந்த இரவு எப்படி தீர்மானித்து தெரியாது. பாதி தூக்க மயக்கத்தில் இருந்திருப்போம் நினைக்கிறேன் இல்லைங்களா? ஏதோ அப்படியே கண்ண மூடின்னு உளறிட்டு நினைக்கிறேன். அவர் அப்படி கிடையாது. நான் என் உள்ளத்தை முழுமையாக திறந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். நீ என் உள்ளத்திலே நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் என் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும்படி இருக்கு. என்னுடைய திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சுட்டேன்பா. இனி கூட்டம் ஒன்றும் பண்ண மாட்டேன், திறந்தாச்சு. தேவனுடைய உள்ளம் எனக்காக யாவற்றையும் செய்வதற்காக திறந்து விட்டார். என் உள்ளம் தான் இதுவரைக்கும் மூடப்பட்டிருக்கிறது. அதனால் தானே செய்கிறார், இதோ கதவனை என்ன செய்கிறேன், தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். திறக்கணும். மனசை திறக்காம இன்னும் எத்தனை காலம் உங்களுடைய மனசை அப்படி மூடிச்சுட்டு இருப்போம். மனசுல பலவிதமான தன்மையெல்லாம் உள்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க. மனசு முழுமையா ஏதோ இருக்கு. பரலோகம் போது ஒரு குட்டி குடும்பம் உள்ள இருக்குங்க. என்னதுக்கு? மாமா, மச்சான், தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி எல்லாம் என்னதுங்க, ஒரு குட்டி குடும்பமே உள்ளது. அதுக்கு ஒரு சின்ன ஆட்டில் விழுந்து தான் இருக்குது. ஊர் உலக வம்பு கும்பு தந்ததுக்கு எல்லாமே உள்ள போட்டு வச்சுட்டு இருக்கோம். அவர் தட்டுறார், கதவை தட்டுகிறேன், உன் உள்ளத்தை, உன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். அவர் உள்ளே வர வேண்டிய காலம் வந்து விட்டது. அவர் எனக்குள்ளே வாசம் செய்தால்தான் வாதையின் கூடாரத்தை இன்ஜெக்ஷன்லேயே வரப்போகுது. தெரியுங்களா? இலவசம் சொல்லி நல்ல பண்ணீங்களா? யூஸ் கட்டிங்களா? நீங்க இலவசம் என்னது? இந்தியா முழுமை என்ன பண்ண போறாங்க, இலவசமான பண்றாங்க. அதுல என்ன சைட் எஃபெக்ட் வரும் யாருக்குமே தெரியாது. பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதயபூர்வமான ஒரு நட்பு இருக்க வேண்டும். கடவுள் என்றால், தேவன் என்றால் தேவன் தூரமாக இருப்பதாக யோசிக்கிறோம். அல்ல, அவர் சமீபமாக இருக்கிறார். ஒருவருக்கும் தேவன் தூரமானவர் அல்ல, தட்டுகிற அளவுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாரே. இதோ வாசல் பண்ண நிற்கிறது, இங்கதான் இருக்கிறாரு. திறக்காம இருக்கிறோமே.
போனது போகட்டும். 2020 முடிஞ்சு போச்சு. இந்த 2021 எப்படி இருக்க வேண்டும்? என் உள்ளம் தேவனுக்காய் திறக்கப்பட வேண்டும். அதுதான் எனக்குத்தான் நன்மை. எனக்குள் தேவன் வாசம் செய்யும் போது அவருக்காக இதயம் முழுமையை திறக்கப்பட்டால் எனக்கு பாதுகாப்பு, குடும்பங்களுக்கு பாதுகாப்பு, சமுதாயத்துக்கு பாதுகாப்பு, தேசத்துக்கு பாதுகாப்பு. 10 நீதிமான் நிமித்தமா இந்த பட்டணம் காக்கப்பட்டதல்லவா? பாதுகாப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் இனி மேலோட்டமாய் பேசுவதல்ல, உள்ளம் திறந்து தேவ சமூகத்தில் பேச வேண்டும். இதயம் நிறைந்த தேவ சமூகத்தை தேவனை தேட வேண்டும். இதயம் நிறைஞ்சிருக்கணுங்க. ஆலயமா இதயம் இயங்கணும். ஆலயத்துக்கு போக வேண்டுமே, நான் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும், நான் போய் தேவனை துதிக்க வேண்டும், நான் பாட வேண்டும் என்ற அந்த இதய துடிப்பு யாருக்கு இருக்க வேண்டும்? ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அப்படியானால் அந்த இதயம் முதலாவது அவரோடு கூட இணைய வேண்டும் என்று சொன்னால் அதை தியானிக்கப்படியே கடந்து வருவோம். எடுத்து நாம் வாசிப்போம். எண்ணாகமம் 24 அதிகாரம் 3ஆம் வசனம். எண்ணாகமம் 24 அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பெயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் யார்? இவன் பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகின்ற போது பல ராஜாக்களை கடந்து வருகிறார்கள். அப்படி வருகின்ற போது பாலாக் என்கிற ராஜா என்ன செய்கிறான்? பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை அழைத்து செய்கிறான். அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக சொல்கிறான். பிலேயாமுக்கு அந்த ஒரு வல்லமை இருக்கிறது, ஆசீர்வதிக்கிற வல்லமை இருக்கிறது, சபிக்கிற ஒரு வல்லமை, வரங்கள் பிலேயாம் இடத்தில் இருக்கிறது. அவன் தேவனால் அழைக்கப்பட்டவனாக தான் தோன்றுகிறது. தேவனுடைய பிறப்பை குறித்து கூட அவன் தீர்க்கமாய் சொல்வதை அந்த வேதத்தில் பார்க்க முடியும். அப்பேற்பட்டவனுடைய கண்கள் திறக்கப்படாமல் தேவனுடைய காரியங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறான். ஆனால் 24 சொல்லப்படுகிறது கண்கள் திறக்கப்பட்டவன் என்று சொல்லி. அதை 22, 25 வாசிப்போம். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் அவர்களை 22ஆம் அதிகாரம் 25. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டது. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டது. யார் கண்டது? கழுதை கண்டது. பிலேயாம் 22 காணல. பிலேயாம் யாருங்க? தீர்க்கதரிசி. யார் அவர்? படிங்க, பைபிள் நல்லா படிச்சாதான் தெரியும். படிங்க, எவ்வளவுக்கு எவ்வளவாக வேதத்தை படிக்கிறோமோ அப்பதான் தேவன் அறிந்து கொள்ள முடியும். பிலேயாம் என்கிறவன் தீர்க்கதரிசி, தேவ கிருபையை பெற்றவனாகத்தான் இருந்திருக்கிறான். அதனால்தான் அவனுடைய பெயர் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கூட அவனுடைய தவறை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய மாம்ச கண்கள் எதை பார்க்கவில்லை? தூதன் நிற்பதை பார்க்கவில்லை. யார் கண்டது? கழுதை கண்டது. இனி வரும் நாட்களிலே நம் வாழ்க்கையிலே தேவனை நம்முடைய மன ரீதியான கண்களுக்குள்ளாய் பார்க்க வேண்டும். அங்கே அந்த நாட்கள் தூதன் அங்கே வெளிப்படுகிற ஒரு பாக்கியத்தை பிலேயாம் பெற்ற போதிலும் கூட அந்த பாக்கியத்தை யார் காணவில்லை? பிலேயாம் பார்க்கவில்லை. யார் கண்டது? காரணம் என்ன? தேவ சித்த விலகிக் கொள்ளாதவனாய் இருந்தான். தேவனுடைய எண்ணம் என்ன என்பதை அவன் தெரிந்து கொள்ளாமல் இருந்தான். எப்படியாக இயேசு கிறிஸ்து அந்த சீசனுக்கு உண்மையின் கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தவனுக்கு அறியல, விலகிக் கொள்ள முடியல. அது போல தீர்க்கதரிசிக்கு தூதன் இருக்கிற அந்த பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்க முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு நம்மை காண்கிற தேவனை ஆராதிக்கிறோம், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனை ஆராதிக்கிறோம், நம் நடுவில் உலாவுகிற தேவனை ஆராதிக்கிறோம். இந்த பாக்கியம் ஒருவருக்கு கிடையாது, இந்த பாக்கியம் வெளியிருக்கிற மக்களுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்த போது அந்த வாய்ப்பை யார் இழந்தது? பிலேயாம் இழந்து விட்டார். இனி ஒரு நாட்களிலே தேவன் நெருங்கி வருகிற வாய்ப்பை நாம் இழந்து விட்டால் நெருக்கத்தை தான் பார்ப்போம். வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு? திறந்த வாசல் தான். உட்பிரவேசி எனக்குள்ளாக, நானே வாசல். மெய்யாகவே மெய்யாகவே என் மனம் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துக்குள்ள என்னுடைய காரியத்தை அறிந்து கொள். என் உள்ளம் என்ன யோசிக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள். அவனுக்கு அந்த வாய்ப்பு வந்தது. வாய்ப்பு இழந்து விட்டான். யார் இந்த வாய்ப்பை கண்டது? கழுதை கண்டது.
கண்டது, அற்பமான ஒரு மிருகமாகிய கழுதை கண்டது. நீங்களும் நானும் வாய்ப்பு எழுந்தால் அற்பமானவர்கள் காண்பார்கள். ஆராதிக்கிறோம் என்று பெருமையை பேசுகிற நான் அந்த வாய்ப்பை இழந்தான். ஜெபிக்கிறேன் என்று பெருமையை பேசுகிற நான் தேவனுடைய அன்பின் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காலத்தில் அந்த வாய்ப்பை இழந்து விட்டால் அற்பமான மனிதனுக்கு அந்த காரியம் கிடைக்கும். நாம் துதிக்காவிட்டால் கல்லுகள் துதிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வாய்ப்பை அவன் இழந்தான். 22ஆம் அதிகாரம் முழுமையாக அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தேவ திட்டம் என்ன என்பது அவனுக்கு புரியவில்லை. இதுவரைக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தோம். இத்தனை ஆண்டுகள் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தோம். வயதும் கடந்து வந்து விட்டது. திருமணமும் நடந்தது. திருமணம் மூலமாய் குழந்தைகளும் பிறந்தார்கள், பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ திட்டத்தை நாம் தெரியாமலே வருஷங்கள் போய்விட்டது. இனி தேவ திட்டத்தை அறிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சபைகள் தள்ளப்பட்டாயிற்று. யாருக்குரிய விடுதலையோடு கூட கடந்த ஆண்டு ஆராதிக்க முடிந்ததா? முடியலையே. யோசிச்சு பாருங்க, முடியலையே. சபைகளை யோசித்தார்கள். சபையெல்லாம் மூடப்பட்டு விட்டது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவுதான் அந்த ஜூம்ல பார்த்துட்டோம், அந்த ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு நம்ம வளர முடியும்? சபையிலிருந்து வளரவில்லையே. எப்பேற்பட்ட ஒரு காலத்தை கடந்த ஆண்டிலே நாம் பார்த்தோம். இனி ஒரு நாட்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். மனசார திறந்து பேச விரும்புகிறார். அவருடைய மனம் திறந்திருக்கிறது. உட்பிரவேசிக்கலாம். உள்ளே போனால் தான் அவருடைய எண்ணம் என்ன, அவர் நோக்கம் என்ன, எதற்கும் எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு என்ன, எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார்? பிழையாமை அழைத்ததற்காக, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்தார். 24:1 வாசிப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அப்பதான் காண்கிறார். அதுக்கு முன்பாக யோசிக்கிறாங்க, சபிப்பதாக யோசித்தார். 22ஆம் அதிகாரம் பாலாக் சொல்வதை, ராஜா சொல்வதை ஆமோதித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம் பல ஆண்டுகள் உலகம் சொல்வதை ஆமோதித்தோம், ஊர் சொல்வதை ஆமோதித்தோம், சூழ்நிலை சொல்வதை ஆமோதித்தோம். 24 அவனுக்கு கண் திறக்க சொன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உங்களை உயர்த்துவதுதான் கர்த்தருக்கு பிரியம். வேற ஒண்ணு கிடையாது. ஆண்டவர் எக்காலத்திலும் உங்களை உயர்த்துவதுதான் கர்த்தருடைய பிரியம். வனாந்திர வழியிலே வருகிறார்கள். கேள்விக்குறியை வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவர்கள். பல செங்கடலை கடந்து விட்டார்கள், யோர்தானை கடந்து விட்டார்கள். அங்கே பார்க்கின்ற போது அவர்கள் செங்கடல் கூட கடந்து வந்த போது அங்கே பார்க்கிறோம், யோசுவாவின் புத்தகத்தினால் யோர்தானை கடந்து போகிறார்கள். மோசேயுடைய அந்த நாட்கள் எங்கே கடந்து போகிறார்கள்? செங்கடலை கடந்து விட்டு பல ராஜ்யங்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்ற போதுதான், பாலாக் என்கிற ராஜாவினுடைய ராயத்தில் வரும்போதுதான் பிழையாமை அந்த ராஜா தெரிந்து கொண்டு, நீ சபித்தால் அந்த ஜனங்கள் சபிக்கப்படுவார் சொன்னார். இவன் யோசிக்கிறான், சபித்தால். ஆனால் யார் அவர்கள்? தேவ ஜனங்கள். நீங்கள் யார்? தேவ ஜனம். விசேஷமான ஜனம் தான். இந்த உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் தான். அவர் அபிஷேகத்தை பெற்ற ஜனம் தான். அவருடைய ஜீவத்தில் எழுதப்பட்ட பெயர் எழுதப்பட்ட ஜனம் தான். உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற விசேஷமான ஜனம். புரியாமல் போயிடுச்சு நமக்கு. ரகசியம் தெரியாம வருஷங்கள் போய்விட்டதே. ஏகிதான் உள்ளத்தை திறந்து பேசுகிறார் தேவன். இதோ திறந்த வாசலை முன்னாடி வச்சிட்டார், முன்பாக வைத்து விட்டு, இயேசுவை முன்பாக சிலுவையில வைத்து விட்டார். இதற்கு மேல் என்ன? சிலுவையில் தொங்கின இயேசுவை சிந்தித்து பார்ப்போம். அந்த சிலுவையின் அர்த்தம் என்ன? ரத்தம் சிந்தப்பட்ட நோக்கம் என்ன? அடிகள் எதற்கு? அவமானங்கள் எதற்கு? நிந்தைகள் எதற்கு? வேதனை எதற்கு? மரணம் எதற்கு? எனக்குத்தான், உங்களுக்குத்தான். புரியாமல் இருந்தோமே, யாருக்கோ யோசித்தோமே, தனியா யோசிக்கவில்லையே. எனக்காய்தான் அந்த சிலுவை. அவமானம் யாருக்குத்தான்? எனக்காக தான் அந்த அவமானம். எனக்காக காய் உழப்பட்டார், கணத்தில் அறியப்பட்டார், ஈட்டினால் குத்தப்பட்டார். யாருக்காக தான்? புரிஞ்சுதா? புரியாமல் இருந்தது இத்தனை ஆண்டுகள். உள்ளத்தை திறந்து பேச ஆரம்பித்து விட்டார். பேசிக்கொண்டுதான் இருந்தார். புரியவில்லை. பிழையாவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவ திட்டத்தை தீர்க்கதரிசிதான் புரியவில்லை. சீஷர்கள் தான் கருத்தை அறியல. நாம் தான். ஆனால் இந்த ஆண்டு மெய்யாகவே ஆடுகளுக்கு நான் யார் தான்? வாசல் தான். என்னுடைய உள்ளத்தின் வாசலை திறக்கிறேன். என் உள்ளத்தை திறக்கிறேன். உன் உள்ளத்தை திற.
உள்ளத்தோடு உள்ளமாய் உறவாட வேண்டும். ஒரு கணவன் மனைவி எப்படி உள்ளத்தோடு உள்ளமாய் உறவாடினதான் உண்மை. இல்லாவிட்டால் அது போலி. உள்ளத்தில் உறவாடல் இல்லாவிட்டால் அது போலியானது, அது குற்றம் உள்ளது, அது தேவ பார்வைக்கு மோசமானது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை உள்ளத்தோடு உள்ளமாய் உறவாட அழைத்திருக்கிறார். என் உள்ளத்தில் அவரும் அவர் உள்ளத்தில் நானும், என் உள்ளத்தில் அவரும் அவர் உள்ளத்தில் நானும், என் உள்ளத்தில் அவரும் அவர் உள்ளத்தில் நானும் இருக்க வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. என் உள்ளத்தில் இயேசு இருந்தால், அவர் உள்ளத்தில் நான் இருந்தால் பாதுகாப்பு. பிலேயாமினால் அந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த போது 24 தான் புரிந்து கொள்கிறார். நாம் எப்போதுதான் புரிந்து கொண்டோம்? 2022 புரிந்து கொள்கிறோமோ? புரிந்து கொள்கிறோமா? புரிஞ்சாதான் நடக்க முடியும், புரியாமல் தான் ஒன்றும் செய்ய முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை, புரிந்து ஆராதிக்க வேண்டிய காலங்கள் வந்துவிட்டது. ஏதோ வந்தோம், சபை முடிந்தவுடன் ஆத்துமாவை கத்தரை துப்பாய் முடிச்சு போயிடுவோம் அல்ல, புரிந்து கொண்டே நான் எதற்கு சபைக்கு போகிறேன்? இயேசுவை ஆராதிக்க, என்னை உண்டாக்கினவை ஆராதிக்க போகிறேன். நான் போய் ஆராதிக்க என் தேவன் காத்திருக்கிறார். நான் போய் ஜெபிக்க முடிய என் தேவன் காத்திருக்கிறார். நான் போய் பாடுபடிய என் தேவன் காத்திருக்கிறார். நான் போய் வாத்தியத்தை வாசிக்க முடிய என் தேவன் காத்திருக்கிறாரே. அவர் காத்திருக்க வேண்டுமா? நான் காத்திருக்க வேண்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அவர் காத்திருக்கிறாரே. யார் காத்திருக்க வேண்டும்? நான் காத்திருக்க. இந்த அனுபவத்தில் வந்து பாருங்களேன், அது மிகுந்த ஆசீர்வாதமான ஆராதனை இருக்குமே. அவருக்காய் நான் வந்து காத்திருக்க வேண்டுமே. என்ன அனுபவம் வந்து? அப்போதுதான் அவருடைய உள்ள யோசிக்கும், எனக்காக என் மகன் வந்து காத்திருக்கிறான், எனக்காக என் மகன் வந்து ஒரு தலைவன் வருவதற்காய் தொண்டர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு தலைவனுக்காக பல மணி நேரங்கள் தொண்டர் காத்து கொண்டிருக்கிறானே. ஒரு நடிகனுக்காய் ரசிகன் காத்து கொண்டிருக்கிறானே. அந்த சராசரங்களை உருவாக்கினவர் அவர் காத்திருக்க வேண்டுமா? நான் காத்திருக்க வேண்டுமா? நேரத்துக்கு தேவன் வருவார். உண்மையின் தேவன் அவர். யோசித்து பாருங்கள், எப்படி இருக்க போகிறோம்? பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் கண்களால் பார்க்கிறோம். தேசம் என்ன செய்ய முடிகிறது? நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஓட்டம் தான். தேசத்தினால் எந்த பலனும் இனி கிடைக்கும். எல்லாம் வித்தியாசமாய் போய் கொண்டிருக்கிறது. மக்கள் ஜனத்தொகை குறைக்கும்படியாக உலகம் யோசிக்கிற அளவுக்கு வந்துவிட்டது. தேவ ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க அழைத்திருக்கிறார். உள்ளத்தோடு உள்ளமாக பழகணும். அதற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கண் திறக்கப்பட வேண்டும். கண் திறக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்க. கண் என்று சொன்னால் புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கிட்டாருங்க. மனது குருடாக்கிட்டாருங்க. மனசுலதான் இருக்கிறாருங்க. இருதயத்துக்குள்ளாகதான் எல்லாம் இருக்கு. மனசுல மட்டும் அவங்களுக்கு, அவங்க மனசுல வந்து யார் கிடையாது? யார் கிடையாது? அவங்க மனசுல இயேசு கிடையாது. இயேசுங்களா எங்களுக்கு தெரியுங்க. அவரும் ஒரு கடவுள். அவரை யாருங்க? அவங்க மனசுல யார் தான் இருக்கு? இயேசு. அவரும் ஒரு கடவுள் தான். ஐயோ பாவம் சுருள் அறையிட்டாங்கல்ல அவரை. அவங்க மனசுல சொல்லுங்க. அப்படிதான் உங்க மனசு இருக்குங்க. உங்க மனதுக்கு யார் கடவுளா இருக்கிறாரு? அந்த பிரகாசம் இருக்கா இல்லைங்க? நமக்கு இருக்கா இல்லைங்களா? மனசுக்கு பழிச்சு தெரியுமா தெரியாதுங்களா? யார் தான் தெய்வம்? வேற யாரும் தெய்வம் இருக்கலாம்? 300 கோடி இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆரம்ப நாட்களாக பார்த்தா ஏதாவது ஒரு விக்கிரகத்தை பார்த்தா தூண்டு போயிட்டு என்ன பண்ணாரு? சின்னதுக்கு போய் 2 பேர் பிசாசு தான் சொல்றாருங்க. அது பிசாசு தான் சொல்லுவாங்க. இப்போதான் வந்துட்டு நான் மாறிட்டு இருக்கோம். என்ன பண்ணுங்க? சின்னதுல ஒரு கோயிலை பார்த்து பிசாசு போகணும் என்னதுங்க? அப்படிதான் நான் பண்ண. அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. என் மனதுக்கு நன்றாக தெரியும். என் இதயத்தில் பிரகாசமாக யார் தெரிகிறது? இயேசு. இயேசு என் மனதில் இயேசுதான். நானும் ஒரு இந்து மார்க்கத்தில் இருந்து வந்தவன் தான். ஆனால் இப்போது எனக்கு தெரியும், அவர் தான் உலகத்தை உண்டாக்கினார்.
பிரகாசமாய் தெரியும். வேறு யார் வந்தாலும் 300 முக்கோடி தெய்வம் வந்தாலும் சீச்சி இந்த பழம் அவர்தான். சொல்ல முடியுமா? ஆமென் சொல்லுங்களேன். நான் யோசிக்கிறீங்க நீங்க கொஞ்சம் இல்ல, அது கூட கொஞ்சம் பவரா இருக்கு. அங்க சொல்லப்படுகிறது மறுபடியும் வாசிக்க, அந்த கடைசி வருஷம் மாத்திரம் வாசிக்க. பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரவன்? இப்பிரபஞ்ச உலகத்துடைய தேவனானவன். யாரால் தேவனானவன்? மனுஷனால் தேவனானவன். யாரால்? அந்த மனுஷனுடைய கைவேலை தானே. ஒரு சிறை என்பது யாருடைய வேலை? அது மனுஷன் மூலமாய் வந்ததுனால தேவனானவன். இஸ் நாட் காட். யாரவன்? தேவன் தேவனானவன், பிரபஞ்சத்தின் தேவனானவன். இங்கிலீஷ் பைபிள் யாருக்கிட்ட ப்ளீஸ். நான் பார்க்கிறோம் தேவனானவன் யாரவன்? மனுஷன் தேவனாகிட்டாங்க. ஒரு சமுத்திரத்தை பார்த்தனால கடல் மாதாவா இப்படி பண்ணுவாங்க. அங்க ஒரு மாதா இருக்குது இப்படின்னு. தேவனானவன் யாருங்க? தேவன் கிடையாது. நானே தேவன், என்னை எல்லாம் ஒருவரும் இல்லை என்று அவர் சொன்னவர். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரவன்? தேவனாக்கப்பட்டவன் அவன். தேவன் கிடையாது. நம் தேவனே கிரியேட்டர், சிருஷ்டிகர், உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர். அவனையோ மனுஷன் சிருஷ்டித்தான். யார் சிருஷ்டித்தான்? ஒரு சிற்பத்தை சிருஷ்டிப்பதற்கு ஒரு மண்ணை எடுத்தார். எப்படி தேவன் அவை மண்ணினால் உண்டாக்கினாரோ அது போல சொன்னாங்க, ஒரு மண்ணின் மூலமாக தான் உண்டாக்கி அதுக்கு மேல பண்ண பொன் சாயலை எல்லாவற்றையும் உண்டாக்குகிறான். ஆனால் நம் தேவன் ஒரு சிருஷ்டிகர். அவன் மனதை என்ன செய்து விட்டான்? குருடாக்கிட்டான். நம்ம மனசுலாம் யாருக்கிறதுக்கு சொல்லுங்க. இந்த மனசு கண்ணை மூடி உங்க மனசு யோசிக்க. இந்த கண்ணை பார்க்காதீங்க. யாருக்கிறாரு? அவர் இருக்கிறார். அவர் தான் இருக்கிறார். யாருக்கிறாரு சொல்லுங்க. யாருக்கிறாரு? மனசு மூடிட்டு கண்ணை மூடிங்க. இங்க பாருங்க, எங்க பாருங்க. யாரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க? யாருக்கிறாரு? இந்த வருஷம் பண்ணோம் அதே தாட்ஸ்ல எங்க இருக்கிறீங்க? இல்ல இயேசு அவர்தான் இருக்கணும். பீலையாமுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. கழுதையின் கண்கள் தூதனை கண்டது. வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு ஆபிரகாமுக்கு வந்தது. என்ன செய்தான்? தூதர்களுக்காக அந்த ஆடுகளை வெட்டி சமைத்து கொடுக்கிற வாய்ப்பு கிடைத்தது. பீலையாமுக்கு அந்த வாய்ப்பு வந்த போது கூட இந்த ஆண்டு நல்ல வாய்ப்பு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நான் அதை பயன்படுத்துகிறேன். மனசுல யார் தான் இருக்கணும்? இயேசுதான் இருக்கணும். இதய முழுமை யார் தான் இருக்கணுங்க? இயேசுதான் இருக்கணும். இதயத்துல இருந்தாதான் உங்க கிரியில வரும். இல்லாவிட்டா இதயத்துல 7 மணி தான் ஆகுதுன்னா 7 மணி தான். மனசுல சொல்லுங்க 7 மணி தான் ஆகுது. அவர் பாடின பாட்டியே பாடுவார். எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல பாட போறாரு. மனசு தானே சொல்லுது. பாக்குறீங்க டைம் என்ன சொல்லுது? மனசு என்ன சொல்லுது? 7 சொல்லுங்க. இதயத்தில் எது துடிக்குதோ அதான் வெளியே வரும். அதுக்கு இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த வருஷம் கிளியரா நம்ம எந்த லிமிட்ல எந்த அளவுல இருக்கும் நல்லா நமக்கே தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அது மாதிரி வார்த்தைகளை தேவன் கொடுத்துட்டாரு. பீலையாமுடைய கண்கள் அப்போதுதான் திறக்கப்பட்டது. அதுபோல இந்த வருஷமாக என்னுடைய கண்கள் என்ன கண்கள்? மனக்கண்கள். மாம்ச கண்களை நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பார்க்கிறேன். ஆனா மனக்கண்களை இயேசு இருக்கிறார். என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். என் மனசு கண்களை நான் பார்க்கிறேன். அதனாலதான் மகிழ்ச்சியோட அவர் ஆராதிக்கிறேன். என்ன பண்றாரு? மகிழ்ச்சியா இருக்கு. நான் மறந்துதான் ஆராதிக்கிறேன். இங்க வந்து என்ன பண்ணாரு? நான் போனை நோண்டிக்கிட்டு இதெல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? இங்க வந்துட்டு போனை நோண்டுக்கிறதுக்கு சொல்லுங்க. இங்க வந்து அந்த யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனைப்படுவார் தேவன். வேண்டாம். வேதனையான காலத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறது வேண்டாம். இனி வரும் காலம் செல்லாது வேண்டாம். இதய துடிப்பு தேவனுக்கு உங்களை பாதுகாக்க. இதய துடிக்கிறது, ஐயோ வருகின்ற காலம் பொல்லாத காலம் அல்லவா, என் ஜனங்களை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இதயம் துடிக்கிறது தேவனுக்கு. அன்றைக்கு சிறு அறையப்படும் போது இல்லாத துடிப்பு இன்றைக்கு தேவனுக்கு இருக்கிறது. அன்றைக்கு பிதாவின் திட்டம் செய்து விட்டார். நம்மை தேவன் சந்தித்து விட்டார். இந்த காலத்தில் நாம் நிர்விசாரமாக ஏனோ தான் என்று சொன்னால் விழுந்து போவோமே. வரைக்கு போக முடியாது. கொலை நாம மாறிக்கொண்டு போவோம் அல்லவா. எல்லா மனுஷன் தான் இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். போன வருஷம் எவ்வளவு நம்ம யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாதுகாப்பு வச்சு. காரணம் என்ன? பயம்.
நம்மையும் வந்து தாக்கும் என்ற அப்படியானால் இந்த நோய் எல்லோரையும் வாரிக்கொண்டு போகும். ஆனால் என் உள்ளத்தில் இயேசு இருப்பார் சொன்னால் இயேசுவை வாரிக்கொண்டு போகுமா? அவர் தான் முதல்ல வாரிட்டு போகும். எனக்கு ஒரு இயேசு யாருதான் அடிங்க, அவருக்கு தான். பிழையாம் அந்த வாய்ப்பை எழுந்து விட்டார். அதனால் இந்த ஆண்டு நம்ம கொடுத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி ஆகணும். மனக்கண்கள் தெளிவாக்கப்பட வேண்டும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Thank you, Lord. Hallelujah. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இவன் பார்க்கும்படி இவன் யார்? எலிசாவுடைய வேலைக்காரர், நெருக்கமானவன். எலிசா குரு, இந்த வேலைக்காரர் யாருங்க? சிஷ்யன். யாருங்க? சிஷ்யன். நெருக்கமான கண்ணு தெரியல. சபைக்கு தான் வந்திருக்கிறோம், எல்லாரும் தான் பாடுறோம். ஆனா நிறைய பேர் என்ன தெரியல, கண்ணு மனக்கண்ணு தெரியல. மனக்கண்ணு தெரியல. நம்ம எல்லாம் இதான் வந்திருக்கோம் சபைக்கு. மனக்கண்களுக்குள்ள இயேசு இருப்பது தெரிஞ்சு நான் மனசுக்குள்ளாக இயேசு இருப்பதை நினைத்து பயந்து நாம் சந்தோஷமா ஆராதிக்கிறோமா, பாடுகிற செயலை யோசிச்சு பாருங்க. நெருக்கமானவன். ஒருவனை பார்த்தும் தீர்க்கதரிசி, இன்னொரு மனிதன் யார்? எலிசாவின் வேலைக்காரன், கூடவே இருக்கிறான். அதாவது எல்லா காரியமும் யாருக்கு தெரியும்? எலிசாவுடைய ஒவ்வொரு காரியமும் அந்த வேலைக்காரனுக்கு தெரியும். பட் அவனுடைய கண்கள் வித்தியாசமாக. படிக்கணும். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை திறந்திருக்கிறது. 15 வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய மனதில் இயேசு இல்லாவிட்டால் அந்த வருஷம் தான் ஐயோ தான் சொல்ல போறான். ஐயோ நினைவு நடக்குதுங்கள. அவன் வெளியே வந்து பார்க்கிறான், ஐயோ என்ன செய்யும்? அந்த ஒரு காலம் வரலாம். ஐயோ என்ன செய்யும் தெரியலையே, அந்த ஒரு சூழலை வரப்போகுது. அவனுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதபடினாலே எலிசாவுக்கும் கண் தெரியும், வேலைக்காரங்க மாம்ச கண்கள் நல்லா பார்க்கிறாங்க. ஆனால் எலிசாவுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள். மனம் குருடாக்கப்படவில்லை. மனம் அங்கே பார்க்கிறோம், தெளிவாய் பார்க்கிறான். தேவனை தெளிவாய் பார்க்கிற ஒரு அனுபவம் உள்ளவனாக எலிசா இருந்தான். பட் ஆனா பண்ண வேலைக்காரன், கூடவே இருக்கிற வேலைக்காரனுக்கு அந்த ரெவலேஷன் வெளிப்பாடு தெரியல. அவன் எலிசாவை தான் பார்க்கிறதவரை எலிசாவுக்குள் இருக்கிற தேவனை பார்க்கல. இங்க தேவன் இருக்கிறார். அவரை பார்க்க வந்தோமா? யாரை பார்க்க வந்தோம்? யாரை பார்க்க வந்தீங்க? சபைக்கு யாரை பார்க்க வந்தோம்? இல்ல சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். இல்ல சர்ச்சில் என்ன இருக்கு? இங்க தேவன் இருக்கிறார் என்று பார்க்க வந்தாலும் தேவனை பார்க்க முடியும். அங்க எலிசா, அவன் பார்வை பிரகாசமா இருந்தது. இந்த பிரபஞ்சத்தில் தேவனை செய்து விட்டால் அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டது போல அல்ல, அவனுடைய பார்வை பிரகாசமா இருந்தது. அவன் பயப்படவே இல்லை. அவன் அதிகாலை வெளியே வந்து பார்க்கும்போது சீரிய படைகள் அவனை மேற்கொள்ளும்படியாக, அவனை பிடிக்கும்படியாக, சிறை செய்யும்படியாக, அழிக்கும்படியாக வந்து விட்டார். காரணம் என்ன? எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பிழையாமை போல. ஆனால் பிழையாமுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, எலிசாவுக்கு அந்த வாய்ப்பு. ஏனென்றால் எலியாவை பின்பற்றி சென்றவன் அவன். இன்றைக்கு தேவ வசனங்களை பின்பற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வர வேண்டும். சபையுடைய சட்டங்களை பின்பற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வர வேண்டும். எலிசாவை குறித்து நீங்கள் 1 ராஜாக்களை பார்க்கும் போது அங்கே எலியாவை பின்பற்றின விதங்களை பார்க்க முடியும். எப்படி அந்த வெளிப்பாடு வந்தது, எப்படி அவனுடைய மனக்கண்கள் பிரகாசமா இருந்தது, அவன் எலியாவை பின்பற்றின விதம் அது. ஆனால் எலிசாவுடைய வேலைக்காரனோ அந்த பின்பற்றுகிற விதம் சரியில்லை. அதனால்தான் அவனுக்கு என்ன இருக்குது? ஐயோ என்று அலறுகிறான். பின்பற்றுகிற விதம், கருத்துக்கள் சரியா இருக்க வேண்டும். எலியாவை பின்பற்றின விதம் அப்பேற்பட்ட விதம். எலிசா தன்னுடைய மேன்மையெல்லாம் குப்பையாக எண்ணினான். நீங்கள் படித்து பார்த்தால் எலிசாவுடைய எலியை அழைக்கும் போது எப்பேற்பட்டவனாக இருந்தால் 12 ஏர்மாடுகளை வைத்து விடுகின்ற ஒரு பெரிய ஒரு விவசாயி. எல்லாவற்றையும் உடைத்து விட்டு யாரோடு கூட வந்தான்? எலியாவோடு கூட கடந்து வந்தான். அவன் நடந்த விதம், அவன் தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமான காரியங்களை பார்க்கும் போது அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கூட தெளிவாயிருங்கள். இனி ஒரு காலம் பயங்கரமா இருக்க போகிறது. தெளிவாய் இருக்க வேண்டும். இங்கே வேலைக்காரன்
எலியாவுடைய அந்த அபிஷேகம் எப்படி கிடைத்தது? இரட்டிப்பாக எலிசாவுக்கு கிடைத்தது. இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். எலிசா மரித்த பிற்பாடு ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவனுடைய கல்லறையில ஒரு மரித்த பிரேதத்தை கொண்டு போய் வைக்கிறார்கள். உயிரோடு கூட அடைந்தான். அத்தனை வல்லமை. காரணம் என்ன? எலியாவை பின்பற்றின விதம். நான் சபையில ஒரு விசுவாசி இருக்கும் போது சபை சொன்ன சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றின விதம் தான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றினார். எவ்வளவுக்கு எவ்வளவு சபையில் பிரயோஜனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருந்திருந்தார். வறுமையான காலம் அது, இல்லாமையின் காலம் அது, தேவையெல்லாம் குறைந்த ஒரு காலம் அது. ஆனால் சபையின் ஊழியரும் தேவ வசனங்களை பார்க்க பின்பற்றின விதமானது உண்மையாய் கருத்தாய் இருந்ததினால்தான் இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். இனி ஒரு காலங்கள் பயங்கரமான ஒரு காலம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. மனதில் யோசித்தால் தான் செய்ய முடியும். மனசுல வந்து செய்ய முடியும். அது போல இங்க நான் பார்க்கிறோம், வேலைக்காரனுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? அவன் இருள் அடைந்தபடினாலே அவன் கண்களை திறந்தவர்கள் என்று சொன்னால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அவர்கள் அவரிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி. குழப்பமாய் இருந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டு யாரை பார்த்தான்? சிறிய படைகளை பார்த்தான். அதற்கு பின்னால் அந்த சிறிய படைகளுக்கு ஜெபிக்கிற ஆளுடைய கண்கள் என்ன செய்ய முடியாத கண் மயக்கம் உண்டாகிறது. அதுக்கு கண் மயக்கம் என்னங்க? கண் மயக்கம் என்னது? நீங்க பாதி ரேட்ல கண் மயக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு நியூ இயர் என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கண் மயக்கம் தான் இருக்கு. அதனாலதான் அந்த கருத்து ரொம்ப விளங்காம ஸ்லோ மோஷன் வந்துட்டீங்க. யாராவது யோசிங்களா? சீக்கிரம் வந்துடலாம் நம்ம நினைச்சீங்களா? இல்லப்பா 7 மணிக்கு ஒருத்தர் டான் வந்துட்டீங்க சொல்லுங்க. ஏன்னா கண் மயக்கத்தில் இருந்தீங்க. எப்படி நீங்க பாதி பேரு சொல்லுங்க. அப்படிதான் இருக்கு. என்ன பண்றாங்க? எலிசா சொல்ல கண் மயக்கத்தை உண்டாக்குன்னு சொல்ல பாருங்க. அவருடைய கண்ணில் படுங்க அப்படியே மயங்கிட்டு அப்படியே என்ன பண்ணாங்க. நான் கூட ஒரு இடத்துல வண்டியில போயிட்டு இருக்க தூக்கம் வர்றதுக்கு எங்கடா அப்படியே கண் அப்படி என்ன பண்ண கொண்டு வராங்க. அந்த அடுப்பு பார்த்துருப்பீங்க. எப்படி நீங்க சடனாக தூக்கம் வரும் என்னதுக்கு அப்படியே கண் போடுற மாதிரி என்ன பண்ணும் என்று நல்லது. அது போல என்னாச்சுங்க? அன்னைக்கு கண் மயக்கத்துல ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு சொல்லுங்கன்றதுக்கு தெரியாம சொல்லிட்டு இன்னைக்கு தான் தெரியுது. நம் வாழ்க்கை வந்து தேவன் நம்முடைய கண்களை திறக்க, மனக்கண்களை திறக்க, மனக்கண்கள் திறக்கப்பட்டால்தான் அந்த உள்ளத்தினுடைய உறவுல வந்து வளர முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் அவருடைய பாயிண்ட். என்னங்க? எது திறக்கணும்? மனக்கண் திறக்கணும். அதற்கு உதாரணம் யாரை பார்த்துங்க? பிள்ளையா பார்த்தோம். தீர்க்கதரிசி தான் அவனுக்கு திறக்கப்படல. யார் கண் திறக்கப்படுதுங்க? கழுத கண் திறக்கப்படுது. இங்கே பார்க்கிறோம் எலிசாவுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. எலியாவுடைய கண், அவனுடைய வேலைக்காரனுடைய கண்கள் இருள் அடைஞ்சிருக்கு. இருள் அவன் மனசுல இருந்தாலும் வெளியே வந்து பார்த்தாலும் அவன் மனசெல்லாம் இருள் இருந்ததுன்னா, மனசெல்லாம் பயம் இருந்ததுன்னா எதை பார்த்தாலும் ஐயோ தான். ஏன்னா மனசுல யார் இல்லை? தேவன் இல்லாதபடினாலே அங்கே கண் மயக்கம் உண்டாயிற்று. வாசிக்கிறோம். அவர்கள் அவரிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம். எலிசாவுடைய வார்த்தையின்படியே பார்த்தீங்களா? எவ்வளவு நெருக்கம் பார்த்தீங்களா? எவ்வளவு உள்ளத்துல பிணைஞ்சிருக்கும். அவர் சொன்ன வார்த்தையின்படியே செஞ்சிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தை வேலைக்காரனுடைய கண்களை திறக்க சொன்னாரு, திறந்தாரு. இங்க சொன்னா அவருடைய கண்ணு கொஞ்சம் மயக்கம் பண்ணாம அவர் சொன்னபடியே செஞ்சுட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்னபடி எல்லாம் தேவன் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க உள்ளத்தை திறந்து கொடுத்தீங்கன்னா செய்யும். என்ன பண்ணுங்க? சொன்னதெல்லாம் அப்படியே செய்வார். இந்த வருஷம் சொன்னபடி எல்லாம் செய்ய போகிறார். இந்த வருஷம் பாதுகாப்பு அவசியம். நமக்கு குடும்பங்களுக்கு பாதுகாப்பு அவசியம், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அவசியம், நம்முடைய உறவுகளுக்கு பாதுகாப்பு அவசியம். அதற்கெல்லாம் நாம் உள்ளத்தில் இடம் கொடுக்காவிட்டால், மனம் பிரகாசமா இல்லாவிட்டால், என் மனதிலே எதையோ யோசித்துக் கொண்டு ஏதோ என் வாழ்க்கை வாழ்ந்து சொன்னால் நாம் எனக்கும் பாதுகாப்பு அல்ல, பிறருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுவோம். கண்மயக்கத்தில் கூடாதுங்க. ஏதோ அப்படியே ஒரு மாதிரி கண்மயக்கத்திலேயே ஏதோ சர்ச்சை அப்படியோ அப்படி நிர்விசாரம் இருக்கவே கூடாது. நாம் தேவ ஜனங்கள் அதனால் அப்படியே கடந்து போகிறார். அடுத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். 20 வாசிங்க. அவர்கள் சமரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றார்.
என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமரியாவின் நடுவே இருந்தார்கள். உடனுக்குடன் எலிசாவுடைய ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு பதில் வந்துகிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனக்கண்கள் திறக்கப்பட்டவன், மனக்கண்கள் திறக்கப்பட்ட மனதார தேவனை ஆராதிக்கிறவன், மனதார தெய்வத்துக்காக வாழ விரும்பின ஒரு எலிசா. அந்த எலிசாவுடைய அந்த ஆரம்பத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசல் சப்பாத்தின். அதுக்கு எலிசாவுடைய அப்பா பேருனா சாப்பாத். நான் பண்ணிட்டேன் சப்பாத்தி கேட்டு. ரொம்ப அருமையான ஒரு மனுஷன். அவன் அழைத்த அழைப்பில் எப்படி வந்தான், எலியாவை எப்படி பின்பற்றினான், அதை படிச்சு பாருங்க. என்ன அனுபவம். அதனால்தான் உடனுக்குடன் பதில் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அதுபோல உங்களுக்கு உடனுக்குடன் பதில் வரும்படியே கர்த்தர் அழைத்திருக்கிறார். சொன்ன உடனே பதில் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொன்ன உடனே கர்த்தர் செய்ய வல்லவர். அதனால் இந்த அனுபவத்தை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். இந்த மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லி பிடிக்க வாசிக்கிறேன். சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 18 வசனம். என் கண்களை திறந்தவர்கள் கேட்கிறார். நம்முடைய கண் திறக்கப்பட வேண்டாம். எப்படி திறக்கப்பட முடியும்? படிக்கிறது. வேதம் வந்து அதிசயங்கள் உள்ளது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயங்கள் இருக்கா? கதை மாதிரி இருக்குதுங்க. எங்க படிக்கிறது என்ன பண்ணும்போது அதிசயம் உள்ள இருக்குங்க. அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை நம்ம வார்த்தை தானே இருக்குது. என்ன அதிசயம் இருக்குது? அதிசயம் செய்கிறவன் இருக்குது. அதிசயம் ஒரு அதிசயம் இல்லையே. என் வாழ்க்கை அதிசயம் வராதானே அதனுடைய பவர் தெரியல. என்னங்க தாவீது சொல்லுகிறான். இங்கே பார்க்கிற சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுடைய அதிசயங்களை காணும்படிக்கு என்ன செய்யும்படியாக வேதத்தில் உள்ள அதிசயங்கள், வேதத்தில் இருக்கிற அத்தனை இருந்து அதிசயம் தான். உலக சொல்ல மனுஷன் குரங்குல இருந்து வேதம் சொல்லுங்க. ஒரு மண்ணை எடுத்து அது அதிசயம் தானே. யோசிப்பாரு. ஒரு மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மண் தான். ஆமென் சொல்லுங்க. நாம் யாருன்னா தேவபாரு யாரு தானே நீங்க சொல்லுங்க. நீங்க மண் தான். என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்கதான் திறக்கும்? இதுதான். இதுதான் எவ்வளவு சிம்பிளா சொல்றது பார்த்தீங்களா? அதுக்காக மனக்கண்களுக்காக போயிட்டு ஒரு சர்ஜரி பண்ணி உள்ள ஏதாவது அப்படி கிடையாது. என்ன கிடையாதுங்க? அப்படி கிடையாது. ரொம்ப சிம்பிளா கையிலேயே கொடுத்து அவர் மனசுல பார்க்கணும்னா எங்க பார்த்தா பார்ப்போம்? பைபிள பார்த்தா முடிச்சு. எவ்வளவு அருமையான விளக்கம் பார்த்திருக்கீங்களா? நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் வாசிப்போம். அதை என் கண்களை திறந்திருக்கும். யார் கண்களை? நம்மள பண்றோம். நல்லா படி புத்தி வரும். நல்லா படி புத்தி வரும். யாருக்கு புத்தி வரும்? நான் படிக்கிற எனக்கு தான் புத்தி வரும். நான் படிக்காம ஒழுங்கு அதை படி நல்லா, அப்பயாவது புத்தி வருது. எனக்கு புத்தி வரல. நான் படிக்காம நான் பண்ணானு யோசிச்சு பாருங்க. அதிசயங்கள் இதை படிக்கும் போது தாங்க அது முதல் படிக்கும் போது ஒரு வார்த்தையா தான் இருக்கும். அதனுடைய இதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை வந்து இவன் நான் படிக்கும் போது அப்படியே ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி அதை ஃபீல் பண்றேன். அப்படி இப்படிலாம் இருக்கா? நான் பல முறை திறந்த வாசல் திறப்பாரு 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 மேல பார்த்தேன். அவர் சொல்லிட்டாரு, இல்லப்பா இங்க திறந்துட்டப்பா நீ திறப்பாங்க. நான் அப்படி நினைச்சேன். அப்படிதான் நினைச்சு திறந்துருப்பாரு. இந்த வருஷம் பெரிய ஒரு 2 கோடி வர முடியுதுன்னு நினைச்சேன். அதெல்லாம் வரும். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. எல்லாம் கர்த்தர் செய்வாங்க. வானத்தின் பலகைகளை திறந்து அதெல்லாம் அவர் நடத்துவார். உள்ளத்தை கொடுத்துருக்கீங்கள அவர் எவ்வளத்துல வந்தாலும் எல்லாம் நடக்கும். எனக்குள் இயேசு உலகத்துக்கு வந்தா எல்லாம் நடக்கும். நமக்கு அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, மாசத்துக்கு எனக்கு ஒரு 12 லட்சம் வேணும் மாசங்களுக்கும் சொல்றாரு. ஆனா எனக்கு 5 லட்சம் தான் வருது. ஆனாலும் 14 நிறைவா தான் இருக்கு சொல்லிட்டு இருக்காரு. உள்ளத்தை கொடுத்து விட்டால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த உள்ளத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழிமுறை என்ன? வேத கையில் இருக்கிற வேதத்தை நீங்க அதிகமாக வாசிச்சீங்கன்னா போதும். அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிங்க பைபிள் நீங்க என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணுங்க? பைபிள எங்க நேரம் கிடைக்குது? நமக்கு நேரமே இல்லை. இவ்வளவு பிஸியா இருக்கு. நம்ம சமையல் பண்றோம் பாருங்க, பண்றோம் அதுக்கு
அங்க போயிட்டு காரணம் பேசுறதுக்கு வேலை, இங்க போயிட்டு ரவுண்டிங்லேயே இருக்கும். அதுக்கு ரவுண்டிங்லேயே இருக்கும். நீங்க உலகம் எங்க போய் நம்ம சுவிசேஷத்தை அது போல ஊரெல்லாம் போயிட்டு எதையோ கதைகளை பேசுங்கன்னு 2020 முடிஞ்சு போச்சு. போன வருஷம் 6 மாசம் வெளியே கூட போக முடியாம போச்சு. ஒருத்தர் யோசனை போனோம். நம்ம யோசிச்சுனாங்க என்ன பண்ணுங்க, ஒருத்தர் என்ன பண்ணுங்க, யோசிச்சுட்டு ஒரு சின்ன ஜெபம், இயேசு ரத்தம் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, அப்படி ஒரு ஜெபம் என்ன பண்ணுங்க. அப்படிதான் மீறிலாம் போகணும். இதெல்லாம் போன பிற்பாடு இதுக்கப்புறம் தேவன் சொன்னாரு, அதிசயத்தை பார்க்க என்ன பண்ணு, இதுல வா, கண் இதுல திறக்கப்படணும். இங்க நிறைய இருக்கு, உள்ள அத்தனை இருக்கு. அதுல இருந்து ஜீவன் உயிர் அப்படியே வெளியே வருதுங்க. இது இருக்கிற வார்த்தைல இருந்து அந்த உயிர் அப்படியே வருது. ஒரு குழந்தையா இருக்கிறாரு அப்படின்னாங்க, அப்படியே 12 வயசாகுது, அப்படியே வளர்ந்து 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 அப்படியே வராரு. இதுல இருந்து வராரு, இயேசு வருகிறார். இதை நான் பார்க்கிறேன். அவர் குழந்தையா பார்த்தேன், அவரை ஒரு பருவத்துல பார்க்கிறேன், வளர்ந்துகிட்டே வருகிறார். இங்குதான் இருக்கிறார் தேவன், இங்குதான் இருக்கிறார் தேவன், இதுக்குதான் இருக்கிறார். அதிசயம் உள்ள இருக்கு. உள்ள வச்சுக்கிட்டு நான் வெளியே அங்கங்க தேடுனேன். உலகம் தான் தேடுகிறது. அவருடைய மனசு உள்ளாக்கப்பட்டபடினாலே என் மனசு திறக்கப்பட்டு கூட இதுல கவனம் வைக்காம இருக்கிறேன்னு. 2020 வருஷம் போயிடுச்சு. 6 மாசம் தேசமே உலகமே ஒரு ஆட்டம் கண்டு விட்டது. இதற்கு மேல மாடத்தான் போகிறது தேசத்தில். உலகம் எல்லாம் உலகம் யோசிக்கிறது வேண்டாம். 70% என்ன பண்ண போறாங்களா, அழிச்சிட போறாங்களா. அப்பதான் என்ன பண்ண முடியுங்க. அதுக்குதான் மேலாம் என்ன பண்ணாங்க, சந்திரன்ல போய் என்ன பண்ணாங்க, கோட்ல கட்டுறாத பண்றாங்க. சாதாரண மக்கள் எல்லாம் அழிக்கப்படுகிற ஒரு காலம் வந்து விடும், நடந்துட்டு வருது. அதற்குரிய அடையாளத்தை பார்த்து இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ண போறாங்க, இலவசமா இந்த கோவிட் ஊசியை போட போறாங்க. யாருக்கு சைடு எஃபெக்ட் வருது யாருக்கு தெரியும். அதிசயம் எங்க இருக்கு, அதிசயம் இருக்குங்க கையில. இங்க இந்த பாருங்க, ஒரு சில ஒரு 10 வருஷமா அப்படியே வச்சுக்கிறேன். நாங்க இன்னும் ஒரு அடுத்த மாசம் வாங்கிடுவோம். அப்படி படிச்சு 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 அப்படின்னு வச்சுக்கணும், பழசாயிடுச்சு அப்படி வச்சுக்கிறேன். ஆனா 2000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கினாங்க. இங்கே அந்த இது வரல, தாட்ஸ் இது தெரியல இல்லைங்களா. இதனுடைய அர்த்தம் தெரியாம அதை அப்படியே வச்சுக்கிட்டு அது பழசாகி அது ரொம்ப அழுதுன்னு நான் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வண்டியில வச்சுதான் அது அழுத வந்து வச்சிருக்கேன். அதுக்கு ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் ஒருத்தர் கொடுத்தாரு. அது அழுத வச்சுருக்கிறது. ஒரு சொல்ல என்ன சித்தப்பா எல்லாம் போட்டுட்டு ஷூ போட்டு டடக்கு புடன்னு கவனிக்கல. அப்போ அதுக்கு அது கடக்கு விடக்கணும், அதுதான் உழித்து வரணும். அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்க, டிவிஎஸ் வண்டி கொடுத்தாங்க. அது பாருங்க, அதுவும் கடக்கு விடக்குனாச்சு. இப்போ அப்படிதான் ஒழுங்குது. கடக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்குது. பாசிட்டிவ் வச்சிருக்கிறாங்க. அது போல பைபிள் வச்சுக்கிறதோ அது அப்படியே பழசு. ஏன்னா படிச்சு பண்ணா பண்ணுங்க, மறுபடியும் வாங்கிட்டே இருக்குல்ல. விருப்பம் இல்லாது இது மேல மைண்ட் நமக்கு வந்து இது மேல நம்முடைய இதயம் வந்து நாட்டை இதுக்குள்ள போனாதான் இதுக்கு முதலிடம் கொடுப்போம். நம்ம என்ன பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. அதிசயத்தை காணும்படிக்கு என் கண்களை திறந்தன்னு சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 15:10-16 வாசிக்கு, சீக்கிரம் வாசிக்க முடிச்சிடும் ப்ளீஸ். பதினஞ்சாம் அதிகாரம் 16 வாசம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவர்களை உட்கொள்ளணும். என்ன பண்ணுங்க, ஒண்ணு அதிசயத்தை பார்க்க கண் திறக்கப்படணும். என்ன பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணணும். உட்கொள்ளணும். என்ன பண்ணணும், வசனத்தை சாப்பிடணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இந்த அனுபவம் எல்லாம் வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் வந்தது? உட்கொண்டோமா, நல்லா சாப்பிட்டோம். நீ இருக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய வார்த்தை கிடைத்தவுடன் அதை நான் உட்கொண்டேன். அதுக்கு சாப்பிடணும். அப்படி இல்லை, நான் பல முறை வந்து வாசல்னா ஏதோ வாசல் வச்சு சாப்பிடுறேன். இந்த முறை சொன்னா இல்லப்பா, என் உள்ள வாசனத்தை இருக்கிற புரியாம என்னவோ யோசிக்கிறியா, இது ரொம்ப இன்பமா இருக்கு, உள்ளத்தையும் திறந்துட்டீங்களா, எனக்கு இந்த கதை வேணாம். அந்த மாதிரி உள்ள திறந்துட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல என்ன யோசனை தான் கிடைக்கும். அதுக்கு ரொம்ப சுவையாயிடுச்சு. அதுக்கு பல முறை அதை படிக்கும் போது அது அந்த சுவை வேற மாறுது. இந்த முறை சொன்னாரு, இல்லப்பா வாசல்னா நான் தான் வாசல், மெய்யாகவே மெய்யாகவே என் வாசல் தான், நான் தான் வாசல். எவ்வளவு சுவையா இருக்கிறது. பைபிள் யாருக்கெல்லாம் சுவையா இருக்கு? சொல்லலாம், நீங்க சொன்னீங்களா?
சுவையா இருக்குதுல்ல? படிச்ச புரிவில்லை. அண்ணார் நிறைய கொடுத்தார், பெற்றார் பெற்றார் பெற்றார், வாயிலே வரலைங்கிறது. உட்கொள்ளும். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நானும் அப்படி என்ன பண்ணுறதுல ஒரு மட்டன் பிரியாணி எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படி கொதிக்க கொதிக்க இருப்பான், எப்படி இருக்கும்? நீங்க எப்படி நான் என்ன பண்ண அடிப்பட்ட பண்ண அப்பா நல்லா சாப்பிடாதுங்க, அந்த சுட 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 அது என்னதுங்க சிக்கன் காப் இருக்கு சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படி ஒரு பாயத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்க. அடடா, நீங்க அப்படி உட்கொடுத்து கிடையாதுங்களா? டேஸ்ட் பண்ண மாட்டீங்க நீங்க? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் வாலிபனாக இருக்கும்போது தெரியாத கடத்துல ஓடுறது, நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட தெரியாத கடத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன குழந்தைய பார்த்து சாப்பாடு போடுங்க சாப்பாடு போடுங்க, யாரும் பெரியாம வர்றது உட்கொள்கிற அனுபவம். என்ன இனிமை! தாய் தன் பாலகனை மறந்தாலும் மறக்காது, உள்ளங்கையிலே மறைந்திருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறது. உறங்காதவர் தூங்காதவர், எவ்வளவு சுவையா இருக்கிறது! ஒரு சில மனுஷனுடைய வார்த்தை மனதை குத்துகிறது. சாகடிச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. ஒரு வார்த்தை கேட்க முடியும், சூசைட் பண்ணி எவ்வளவு இருக்கிறாங்க. வார்த்தை, இந்த வார்த்தைக்கு ஈடு ஒன்று கிடையாது. உட்கொள்கிற அனுபவம் தான் என்னுடைய மனதை திறக்கும். உள்ள அந்த வசனம் உள்ள போக போக அந்த சுவைக்கிற அனுபவத்துக்குள்ளாக போய் ஆகணும். இந்த வருஷத்தெல்லாம் வந்தாதான் நம்ம வாழ்க்கையில் பண்ண முடியும், மனசை கொடுக்க முடியும். அதனால் வசனத்தை உட்கொள்ள வேண்டும். இன்னொரு கடைசி வாசிப்போம், சங்கீதம் 119 103. சீக்கிரம் வாசிக்க, சீக்கிரம் வாசிக்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், அவை ஸ்வீட். பாருங்க, எவ்வளவு இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோமா, அனுபவிக்கணுங்க. பைபிள் ஏதோ நான் சின்ன பண்ணுங்க, பைபிள் படிச்சேன் உட்கொள்கிறோமா, டேஸ்ட் பண்ணி பார்த்தோமா, சொல்றாரு எவ்வளவு இனிமையா இருக்குப்பா, எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குது. பைபிள் நம்ம கையில எப்படி இருக்குன்னு தெரியலையே. எவ்வளவு பெரிய பொக்குஷம் கையில இருந்து யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, சுவைக்கலையே. எல்லா சுவையுடைய இனிமையான சுவையை சுவைக்காம நேரம் காலமா போயிடுச்சு. மனசையும் திறக்கல, சாப்பிட்டும் பார்க்கல, அந்த டேஸ்டும் தெரியல எனக்கு. பிழையாம எப்படி இழந்தானோ அது போல் பல வருஷத்தை நான் வீணாக்கிட்டேன். மனம் புடாக்கப்பட்ட மனுஷனே அல்ல நான், மனம் திறக்கப்பட்ட நான் வீணாக்கி விட்டேனே. அரிசியை கையிலே வைத்துக் கொண்டு வீணாக்கி விட்டேனே, சுவையை கையிலே வைத்துக் கொண்டு வீணாக்கி விட்டேனே. அது சுவை, இது சுவை, அந்த உணவு சுவை, இந்த உணவு சுவை, எல்லாம் கசப்பாக தானே முடிந்தது. தாயின் சுவை எப்படி இருக்கிறது யோசிச்சு பாத்தீங்கன்னா, கடைசி நாட்கள் வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும். சத்துரையா இருந்தா வீட்டா இருந்தா கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும், குடும்பத்துக்குள் பிரச்சனை வரும். டேஸ்ட் எங்க இருக்காது. இங்க சொல்லுங்க எவ்வளவு இனிமையானவைகள் ஐயா, எவ்வளவு அதை வார்த்தையாய் சொல்லும் போது புரியாதுங்க. அந்த மனுஷன் நின்று பேசினார், எவ்வளவு இனிமையா என்று அந்த மனுஷன் பேசினாதான் அதோட தன்மை தெரியும். வார்த்தை நான் படிக்கிறேன், நீங்க கேட்கிறீங்க. அவர் சொல்லுகிறான், வாசிக்கிற ப்ளீஸ். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். ஒரு தேனை நாவல போட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். ஒரு கசப்ப நாவல போட்டா உங்க முகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த முகத்துல அந்த ரியாக்ஷன் தெரியுமா தெரியாதுங்களா? ஒரு புளிப்பை போட்டா எப்படி இருக்கும்? புளிப்பா இருக்கும். மூஞ்சி எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி புளிப்பா இருக்கும். கசப்பட கசப்பா இருக்கு. மாத்திரை படம் எப்படி இருக்கும்? இந்த பேட்டி பார்த்தா அது பாதல பயப்படுறதுக்கு மாத்திரை கொடுத்தா அவங்க பாட்டு தங்கச்சி கடைசி கொடுத்து வராது என்ன பயப்படுது, கசப்பா இருக்கு. எவ்வளவு இனிமை, எவ்வளவு சுவையா உள்ள அந்த தேனை சாப்பிட 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 உள்ள இருக்கிற எல்லா விதமான கசப்பு எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். கரை. இந்த அனுபவம் ஆமே சொல்லுங்க, இந்த அனுபவம் யாருக்கு? எனக்கு வரணும் ஐயா. எவ்வளவு இனிமையானவைகள் பிடிச்சிங்களா? என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். தேனிலும்
மதுரம். அதுக்கு தேன் மாத்திரம் அல்லது தேனிலும் மதுரம், தேனிலும் தெளித்தேனிலும் செய்ததுக்கு தேனிலும். இதுதான் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பயன்படுத்தாம ஓடிடுச்சு. உள்ளதையும் கொடுக்கல, நம்ம கையில் இருக்கிற வார்த்தையும் பார்க்கல, வருஷம் போயிடுச்சு. ஆனா இனி ஒரு காலங்கள் பார்க்க வேண்டிய காலங்கள் வந்து விட்டது. சோதனை காலத்துக்குள் வந்து விட்டோம். மூன்றாவது சர்ச் இருக்கு, அவங்களுடைய வாக்குதத்தங்கள் பார்த்தா சோதனைக்கு தப்பிப்பிக்க முடியாது. வெளிப்படுத்துறத 3:10 சொல்லப்படும், நம்ம அதை படிச்சோம். அதுபோல இன்னைக்கு கடைசி காலங்களில் எல்லாம் பரவலாக பேசப்பட்டு அவர்கிட்ட ஐக்கிய வச்சுக்கணும், அதிகமாக பழகணும். ஏன்னா உலகத்துல பெரிய பாதிப்புலாம் வரப்போது. பாதுகாக்க தேவன் விரும்புகிறார், ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். யாரை விரும்புகிறாருக்கு? இதை தேனா யோசிக்கணும், உள்ளத்தை முழுமையை கொடுக்கணும். கொடுப்போமா? தேனிலும் மதுரமா இருக்கையா? எது மதுரமா இருக்கா? வார்த்தை. இந்த வார்த்தை என் நாவுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு, எவ்வளவு என்ஜாய் பண்ணி, எவ்வளவு அனுபவித்து அந்த பக்தன் சொல்கிறார். நம்ம அனுபவம் தான் மற்றவர்களை மாற்ற முடியும். ஒரு அனுபவம் இல்லாம, உப்புச்சப்பு இல்லாம ஏதோ வருவதும் ஆராதனை அப்பாவுக்கு பாடிட்டு போயிட்டு அனுபவம் இல்லாம பாடிட்டு போறோமே இல்லை. இந்த ஆண்டில் நான் ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவ மனுஷன். நான் தேவனை அனுபவித்து அதை மற்றவர்கள் அனுபவிக்க முடிய வாழ்கிற ஒரு மனுஷனாக இருக்க என் மனக்கண்களை தேவன் திறந்திருக்கிறார். என் மனதிலே கர்த்தர் அசைவாடுகிறார். என் மனதுக்குள்ளாக அவர் வளர்ந்து கொண்டே இருப்பார். நாட்கள் போக போக நீங்க பைபிளை சுவையா வாசிக்க அதை நீங்க அதிகமாக நீங்க உங்க வாழ்க்கையில வந்து நடைமுறையில செயல்படுத்தும் போது உள்ள அவருடைய மனசுல வந்துகிட்டே இருப்பார். பாதுகாப்பு இருக்கும், எல்லாம் பாதுகாப்பு. சுற்றிலும் ஒரு ராணுவ சேனையாய் கர்த்தர் இருப்பார். எலிசாவை சுற்றிலும் ராணுவ வீரர்கள் இருந்தார்கள் தெரியுங்களா? மலையை சுற்றி ராணுவத்தினுடைய அந்த தூதர்கள், தேவனுடைய தூதர்கள் இறங்கிட்டாங்க. பாதுகாப்பு. அது போல உங்கள் வீட்டை தேவ தூதர்கள் பாதுகாப்பார்கள், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார்கள், உங்கள் உறவுகளை கர்த்தர் பாதுகாப்பார்கள், நாம் வாழ்கிற பட்டணத்தை கர்த்தர் பாதுகாப்பார்கள். உள்ளத்தில் உறவாட ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. உள்ளத்தோடு உள்ளம், வாயல்ல. என் வாழ்க்கை இனி உள்ளத்தில் ஐயா, உள்ளத்தில் குடிகொண்டவர், என்னையும் உள்ளத்தில் வைத்துக் கொண்டவர் அப்பா. முதல்ல நீங்க தான் திறந்தீங்க, நான் திறப்பினால் காத்துட்டு இருக்கிறீங்க. திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வைத்துட்டேன்னு சொல்லிட்டீங்க, நீங்க திறந்துட்டீங்க. பட் நான் யோசிக்கிறேன்னா திறந்தே ஆகணும். மகனே, உள்ளத்தை முழுமையை திறந்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு உலகம். திறக்க வேண்டிய ஒரு நேரம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் திறக்க வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. உள்ளத்தை விசாரமாய் திறந்து தேவன் உள்ளே ஆள, உள்ளே நம்மை ஆண்டு நம் மூலமாய் உலகத்துக்கு தேவன் வெளிப்பட திறந்து கொடுப்போம். முதலாவதாக மனக்கண் திறக்கப்பட வேண்டும். மனக்கண் திறக்கப்படுவதற்கு வழி என்ன? வேத வசனத்தினுடைய ஆழங்களை என்னுடைய வாசிக்கும் போது என்னுடைய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு அது உள்ளே ஊடுருவி சென்ற கர்த்தாவே, அப்பேற்பட்ட அனுபவத்தில் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களை காக்கும்படிக்கு, சோதனை காலத்தில் எங்களை காக்கும்படிக்கு எங்களோடு இருக்கிறீங்க, குடும்பங்களோடு இருக்கிறீங்க, குடும்பங்களோடு பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, எங்கள் உறவுகளோடு இருக்கிறீங்க ராஜா. தேவன் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே.